இன்னைக்கு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வெண்டைக்காய் 1/4 கிலோ எடுத்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். அதுக்கு வேண்டியதெல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வறுக்க வேண்டிய ஐட்டமெல்லாம் வறுத்துக்கலாம். வறுக்கிறதுக்கு நான் வந்து 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, மிளகு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதை நம்ம நல்லா வறுத்துக்கலாம். அது கூட 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு துருவின தேங்காய் 1/4 கப்பு போட்டு அதையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போக வறுத்து எடுத்து நல்லா மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி அதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு எண்ணெய் போட்டாச்சு. எண்ணெய் 5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ அந்த வெண்டைக்காய் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் வெந்தயம் போடுறதுனால. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணது ஒரு 10 கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெண்டைக்காய், பூண்டு பல் 10, சின்ன வெங்காயம் 15 உரிச்சு வச்சுருக்குது எல்லாமே சேர்த்து அது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸாவது நம்ம வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட 3 தக்காளி கட் பண்ணியிருக்கதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நம்ம நல்லா கிளறி விடலாம். அதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். இதுவும் ஒரு 3-4 மினிட்ஸ் நம்ம சேர்த்து கிளறி விடணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா கிளறி கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தண்ணியும் ஊற்றிட்டு நம்ம சால்ட்டும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடலாம். குழம்புக்கு தேவையான சால்ட்டு போட்டாச்சு. இப்போ தண்ணி ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். குழம்பும் ரொம்ப தண்ணி இல்லாமல் நமக்கு ஓரளவு திக்காக வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ புளி கரைசல், ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளி கரைசலையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்துட்டு நம்ம புளி, உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போடலாம். மூடி போட்டு ஒரு 7 ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். அப்போ அந்த காய் வெந்துடும், மசாலாவும் வெந்து நல்லா குழம்பும் வத்துற அளவுக்கு வரும். வாசமாக இருக்கும் இந்த புளிக்குழம்பு. இப்போது 10 நிமிஷம் ஆச்சு, எடுத்தாச்சு. குழம்பு நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது வெண்டைக்காய் புளிக்குழம்பு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹாப்பி ட்ரெடிஷ்னல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.